தெலுங்குல வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்ச படம் தான் அர்ஜுன் ரெட்டி. இந்த படத்தின் மூலம் தான் விஜய் தேவரகொண்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தரா மாறினாரு. இந்த படத்துல அவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே மாதிரி அந்த கதாநாயகியோட கேரக்டருமே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா பார்க்கப்பட்டது. உண்மையில இந்த கேரக்டருக்கு முதல்ல அந்த இயக்குனர் யோசிச்ச நபர் யாரு அப்படின்னா சாய் பல்லவியை வச்சுதான் அவர் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் சாய் பல்லவி பண்ணால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அந்த சமயத்தில் எப்படி சாய் பல்லவியை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. ஏன்னா சாய் பல்லவி அப்போ தான் நடிக்க வந்த புதுசு. ஸோ அங்கே கேரளாவில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கே இருக்கிற ஒரு கோஆர்டினேட்டர் கிட்ட அர்ஜுன் ரெட்டி படத்தோட டைரக்டர் இந்த கதையை சொல்கிறதுக்காக பேசியிருக்காரு. பேசும்போது எந்த மாதிரியான கதை, ஒன்லைனர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லியிருக்காரு, இது தெலுங்கு உலகம் இதுவரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு காதல் கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பார்க்காத காதல் கதை அப்படின்னா எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் லவ் இருக்கும். இதுல எந்த இதுவா இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காரு, அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் கூட போட்டு நடிக்க மாட்டாங்க, அப்ப எப்படி இவ்வளோ ரொமான்டிக் சீன்ல எல்லாம் அவங்க நடிப்பாங்க, நீங்க போய் வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை கேட்டு அந்த டைரக்டரும் ஓகே, அவங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஷாலினி பாண்டே அந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணப்படுது கபீர் சிங்னு, அங்கேயுமே பயங்கர ஹிட் ஆகுது. அந்த படத்தையுமே ஹிந்தியில் அதே டைரக்டர் தான் எடுக்கிறாரு. அந்த படத்தோட காப்பி ரைட்ஸை தமிழில் வாங்குறாரு விக்ரம். தன்னோட பையனை அந்த படம் மூலமாக அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. வர்மா அப்படிங்கிற பெயரில் அந்த படம் முதல்ல தமிழில் எடுக்கப்பட்டது. இயக்குனர் பாலா தான் அந்த படத்தை எடுத்தார். முழு படமும் எடுத்து முடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அதை ப்ரீமியரில் பார்க்கும்போது அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் மொத்தமாகவே படத்தை ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பாலா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னனால ஒரு புது டைரக்டரை வச்சு பண்ணுறாங்க. சரி, படத்தோட பேரை மாற்றலாம் அப்படின்னு ஆதித்ய வர்மா அப்படின்னு அதோட பேரெல்லாம் மாற்றினாங்க. ஸோ இவ்வளோ ரொம்ப ஃபேமஸான கதையில் சாய் பல்லவி நடிக்க முடியாதது அவங்களுக்கு வருத்தமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. உண்மையில் அந்த இயக்குனருமே சாய் பல்லவியை பற்றி சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க தன்னோட கரியரோட பிகினிங்கில் இருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நடிகைகள் எல்லாருமே நான் இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நடிக்க மாட்டேன், இன்டிமேட் சீன்ஸ்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ரொம்ப இயல்பான ஒன்று தான். ஆனால் காலங்கள் போக போக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையும் போது இல்லை தன்னை சினிமா இண்டஸ்ட்ரியில் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா அவங்க அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு எல்லா வகையான ரோல்லையுமே நடிப்பாங்க. ஆனால் இத்தனை வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமும் சாய் பல்லவி அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அன்னைக்கு அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருந்ததோ அதே ஸ்டாண்டில் தான் இன்னைக்கும் இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சாய் பல்லவி மனசார பாராட்டியிருக்காரு.